இந்த காலவோளை உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்கான வார்த்தை புக் ஆஃப் ஹீப்ரூ 13:6. எபிரேயர் எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கால ஓலை நீங்கள் தைரியப்படுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் மேல் மிக நம்பிக்கையுடையவனாய் இருக்கிறான். அதனால்தான் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே போராட்டங்களும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் இன்னல்களும் கஷ்டங்களும் வந்தாலும் ஒன்றும் அவனை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாததற்கு காரணம், அவர் உண்டென்றும் அவர் வருவார் என்றும் அவனுக்குள் 100% நிச்சயத்து தன் ஓட்டத்தை ஓடின ஒரு தேவ மனிதன். அவன் எழுதினதான பத்திரிகைகள் இன்று நம்முடைய விசுவாசத்திற்கு ஏதுவானவைகளாய் இருக்கிறது. ஆதலால் தேவ பிள்ளைகளே, இந்த காலவோளை அவர் எழுதினதான வார்த்தை, நாம் தைரியம் கொண்டு, இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிற தெய்வம் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கையிட வேண்டும். நம் வாய் திறந்து நாம் சொல்ல வேண்டும். அவர் எனக்கு சகாயரானபடினாலே நான் பயப்படேன், மனுஷன் என்ன செய்வான், என்ன மனுஷனால் என்ன ஆகும். லூக்காவிலே நாம் வாசிப்போம், உங்கள் சரீரத்தை கொள்ளுகிறவருக்கு அல்ல, உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் கொள்ளுகிறவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று. நாம் அவருக்கு தான் பயப்பட வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எந்த மனுஷனுக்கும் எந்த அதிகாரத்துக்கும் பயப்பட மாட்டான். கர்த்தருக்கு பயப்படாத மனிதன் எல்லா அதிகாரங்களுக்கும், இந்த பூமியின் காரியங்கள் ஏது நடந்தாலும் அவைகளுக்கு பயப்படுகிறவனாய் இருப்பான். அதனால் நான் அப்படி இல்லாமல், வேதத்தில் பல பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலே நமக்கு மிகுந்த தைரியத்தை கொடுக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து அவர் நமக்கு முன்னோடியாய் கடந்து போயிருக்கிறார். நாமும் கர்த்தருடைய வருகை பிந்துமானால் நம் பின்வரும் சந்ததிகளுக்கு நாம் ஒரு மாதிரியான விசுவாசிகளாய், மாதிரியான தகப்பனாய், மாதிரியான தாயாய், மாதிரியான குடும்பமாய், மாதிரியான சபையாய், மாதிரியான ஊழியக்காரனாய் நாம் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அதற்கு தான் இந்த வார்த்தை. யாருக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, உங்க மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அப்படி நாமும் சொல்ல வேண்டும். 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் இப்படியா எழுதப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். வார்த்தை எடுத்துதான் பவுல் அங்கே நம்மை தைரியப்படுத்த எழுதுகிறார். ஆதலால் சங்கீதக்காரனும் அந்த வார்த்தை சொல்லுகிறான், நான் பயப்படேன், மனுஷன் என்ன செய்வான். ஆதலால் தேவ பிள்ளைகளே, இந்த கால ஓலை தைரியமாய் இருங்க. உங்கள் பட்சம் கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்காக தேவன் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார், உங்கள் மனைவியோடு, உங்கள் கணவரோடு அவர் இருக்கிறபடினாலே பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் சகாயம் செய்வார். எனக்கு சகாயம் பண்ணுகிறவர் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் இந்த கால ஓலை சிந்தித்து கொண்டு இருக்கலாம். கடந்த நாட்களில் நடந்த சூழ்நிலைகள், நீங்கள் பார்த்த காரியங்கள், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள்னால கடந்த ராத்திரி உங்களுக்கு நித்திரை இல்லாமல் இருந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இந்த காலை, இந்த பொழுது எப்படி போகும் என்று சொல்லி உங்களுக்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, தேவன் உங்கள் சகாயராய் இருக்கிறார், யாரும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தில் எப்படியா எழுதப்பட்டு இருக்கிறது, இவைகளை குறித்து நான் என்ன சொல்லுவேன், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்?
இவைகளை குறித்து நான் என்ன சொல்லுவேன்? தேவனின் பட்சம் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் நிற்க முடியாதுங்க. அவர்கள் பதரை போல பறந்து போவார்கள். ஒரு பெருங்காற்றான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல் திருப்ப அவர் வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். நாம் விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் போதும், கர்த்தர் காரியத்தை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதே சங்கீதம் 27 கூட என் இருதயம் பயப்படாது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த கால வேளை நீங்களும் இருக்கிற இடங்களில் தைரியமாய் சொல்லுங்க. என்ன நீங்க கேட்டிருந்தாலும், உங்களை சுற்றி அவங்களுடைய அட்மாஸ்பியர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியமா உங்க இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, என் இருதயம் பயப்படாது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறவன், என் தேவன் என் சகாயர், இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்கிற தெய்வம் என்று சொல்லி இந்த காலவோடு நீங்கள் அறிக்கையிடுவீர்களானால் நிச்சயம் இந்த நாளில் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். யோசுவா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, உன் தேவனாய் கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த காலவோளை நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண, உங்களுக்கு உதவி செய்ய உங்களோடு கூட அவர் வருகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் தைரியமாய் சொல்லுவேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த ஊழியத்தின் பாதையில் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் பார்த்த காரியங்கள், அநேக கிறிஸ்தவர்கள், நான் சந்தித்ததெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். அந்நியர்னாலே எனக்கு வந்த போராட்டங்களை விட கிறிஸ்தவர்களாலும் சபையிலிருந்து வந்த காரியங்கள் ஏராளம் உண்டு. ஆனாலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவரை நம்பி இருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்தோடு நடத்த அவர் வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கிறார். யோசுவாவை கர்த்தர் அப்படிதான் நடத்தினா. அவனுடைய முதிர் வயதில் அவன் சொல்லுகிறான், நானும் பிதாக்களைப் போல மரிக்கப் போகிறேன். இந்த மரிக்கப் போகிற கடைசி நேரத்தில் அவன் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நீங்க எப்படியோ போங்க, நானும் என் குடும்பமும் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் என்னை நடத்தி வந்த விதங்களை எல்லாம் நினைத்து நான் இந்த கடைசி நேரத்திலும் கர்த்தரை சேவிப்பேன், என் பிள்ளைகளும் கர்த்தரை சேவிப்பார்கள் என்று சொன்னார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த கால ஓலை யோசுவாவின் தேவன் இன்றும் மாறாத தெய்வம். அவர் நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தபடினால தைரியமாய் சொல்லுங்க, தேவனின் சகாயர். இந்த கால ஓலை சொல்லுங்க, தேவனின் சகாயர், நான் பயப்படேன் என்று தைரியமாக டிக்ளேர் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை, உங்களுடைய வாயின் வாக்கை, உங்களுடைய அறிக்கையை பரலோகத்தின் தெய்வம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக நான் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காய் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் நாம் எல்லாரும் அறிந்ததே. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி தன்னை திடப்படுத்தி கொண்டபடினால தான் வந்த எல்லாவற்றையும் அவன் கடந்து தேவ சுத்தத்தை நிறைவேற்றி முடித்தான். இந்த காலவோளை நீங்கள் கர்த்தருடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிறவரை இந்த பூமி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று தைரியமாய் ஊழியக்காரனாய் நான் சொல்ல முடியும். நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆதலால் காணாதவைகளை, அந்த நித்தியத்தை, அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஓடிக்கொண்டு இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில அதி சீக்கிரமாய் இந்த போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போகும். அது எவ்வளவு பெரிய பாரங்கள் ஆனாலும் தெய்வ சமூகத்தில் அதை வைத்து விடுங்க. அவைகளை கர்த்தர் மாற்றி உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:6 மறக்க வேண்டாம். தைரியமாய் சொல்லுங்க, தேவனின் சகாயர் என்று. இந்த கால ஓலை கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல நாம் அப்படியே ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால ஓலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால ஓலை எபிரேயர் 13:6 கொடுத்து எங்களை தைரியப்படுத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இதை வாட்ச் பண்ணுகிற, பார்க்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு தைரியம் உண்டாகட்டும். என் தேவன் எனக்கு சகாயர், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், அதி சீக்கிரத்தில் இவைகளெல்லாம் மாற்றி விடுவார் என்று சொல்லி தைரியமாய் அவர்கள் தங்கள் காரியங்களை முன்னெடுத்து கடந்து போக இந்த காலவோளை தைரியப்படுத்தினமைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும், இந்த வார்த்தை அவர்களை திடப்படுத்தட்டும். ஆண்டவரே, துக்கமும் துயரமும் வேதனையும் கண்ணீரும் போராட்டமும் பலவீனங்களும் இருக்குமானா அவைகளெல்லாம் இந்த வார்த்தை
நாள் மாறி போகட்டும் என்று சொல்லி ஊழியக்காரனாய் நான் பார்க்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. கர்த்தர் அப்படி செய்து அநேக சாட்சியங்களை கேட்க உதவி செய்யும். நன்மையும் கருவையும் இந்த நாளெல்லாம் உடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தொடருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற மனுஷிக வல்லமைகள் எல்லாம் இவர்களுக்கு முன்பு மடிந்து போகட்டும். இவர்கள் சத்துருக்களுக்கு மேலாய் இவர்களை கர்த்தர் உயர்த்தி மத நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் கருவில வையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப குறிப்புகள் இருக்குமானால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீர்களானால் நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.